ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம தினமும் தமிழ் சீரீஸில் வந்து இன்னைக்கு டே 8 2018 உள்ள சிசிஎஸ்எஃப்டி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்து பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிமு 300 முதல் கிபி 300 வரை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்து இது ஒரு பொறுத்துக. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், மண்புழு வல்ல மானிடனே, கன்று குரல் கேட்ட பசு, தண்ணீர் போல பணத்தை செலவு செய்தல், இதெல்லாம் வந்து யாரு கூட வந்து மேட்ச் ஆகுது? ஓகேவா? பொருத்தமான இணையை வந்து தேர்வு செய்யுங்கன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஏதோ ஒன்று தான் வந்து கரெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், கவிக்கோ, இது மட்டும்தான் வந்து சரி. மீது எல்லாமே வந்து தவறு. ஓகேவா? அடுத்த மூன்றாவது கொஸ்டின். புதிய பட வீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. யாருடைய கருத்துக்கள் வந்து புதிய பட வீழ்த்திகள் அமைய வந்து இருந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதிய பட வீழ்த்திகள் உருவாக பிரான்சிஸ் சென்கின்சு அவருடைய கருத்துக்கள் தான் வந்து அடிப்படையாக அமைந்தன. அடுத்தது நான்காவது கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தந்தை பெரியார். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின். பாரதி யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான். பாரதி வந்து யாருடைய கவிதையில் வந்து வசன கவிதை எழுதிட தொடங்கினார் பார்த்தீங்கன்னா யாருடைய சாயலில் வந்து? ஆன்சர் ஆப்ஷன் பி, வால்ட் விட்மேன். அடுத்தது ஒரு பொறுத்துக. நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் கொடுத்துருக்காங்க, அதோட எண்ணிக்கை. ஓகேவா? இதெல்லாம் புது புக்கில் கிடையாது. அதனால வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இல்லை கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இசை நாவல்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இசை நாவல்கள் வந்து 3. அடுத்தது புதினங்கள் வந்து 5. கவிதை தொகுப்புகள் வந்து 10. அண்டு மொழிபெயர்ப்புகள் வந்து 4. ஆன்சர் வந்து 3421. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3412ங்கிறது சரியான விடை. அடுத்த 7வது கொஸ்டின். எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? எந்த நாட்டில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? இதுவும் பழைய புக்கில் உள்ள ஒரு முக்கியமான கண்டென்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ருஷியா. ஆன்சர் என்னது? ருஷியா. அடுத்த மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல்? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம். அடுத்தது உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசனது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார்? உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி, கம்பர். சுலில் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர்? சுலில் வின்சோன் வந்து பாராட்டிய தமிழறிஞர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா. அடுத்தது தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கு இடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெரியார். அடுத்த கொஸ்டின். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரரோட நீதிநெறி விளக்கத்தில் வந்து 51. ஓகேவா? 51 பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் வந்து உரை எழுதி உரையாசிரியராகவும் வந்து விளங்கினார். அடுத்த கொஸ்டின். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது எங்கு உள்ளது? இது முக்கியமான ஓல்டு கொஸ்டின், முன்னால் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தமிழகத்தில் வந்து இன்றும் காணப்பெறும் குடைவரை கோயில்களில் பழமையானது வந்து எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி.
அடுத்தது, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லை மரம், வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார்? இது வந்து 11th தமிழ் நியூ புக்ல இருக்கு, முக்கியமானது. ஆன்சர் யாரு? ரசூல் கம்சதேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நான் ஒரு இதில் வந்து இலக்கணம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினில் சொல்லியிருப்பேன், ஓகேவா? அது தப்பு. அது வந்து நான் அந்த கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்களுக்காண்டி சொல்கிறேன். நோய்க்கு மருந்து இலக்கியம் தான் வந்து சரி. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 16வது கொஸ்டின். அளவில் சனம் செலவொழிய வழிக்கரையில் அருளுடையார் உளமணிய தன்னளித்தாய் உருவெளியில் பரிவுக்கற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஓகே, இதெல்லாம் பழைய புக்கில் உள்ளதா, என்னால் தேவையில்ல. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். அரிசி, அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கிரேக்கம். அரிசிங்கிறது ஒரைசா அப்படின்ட்டு கிரேக்கத்தில் வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் 18. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து, தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிரவுல். அடுத்த கொஸ்டின், மன்னிப்பு எம்மொழி சொல். மன்னிப்பு எம்மொழி சொல். இதுக்கு வந்து அந்த எக்ஸாமில் 90% ஆஃப் பீப்புள் வந்து தமிழ் தான் போட்டாங்க. ஓகே, ஆனால் இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உருது. மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து உருது சொல். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார்? திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். ஆன்சர் வந்து என்னதுன்னா குமரகுருபரர். அடுத்த கொஸ்டின், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர். மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர். யார்? ஆன்சர் வந்து சுவாமிநாத தேசிகர். அடுத்த கொஸ்டின், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? இடம்பெற்ற தந்திரம் வந்து எது? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3ஆம் தந்திரம். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, 3ஆம் தந்திரம். அடுத்த கொஸ்டின், அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறளில் வந்து எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொருட்பாட். அடுத்த கொஸ்டின், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இக்குறளில் ஏமாப்பு அப்படிங்கிறது சொல்லோட பொருள் வந்து என்ன? ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏமாப்பு அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா பாதுகாப்பு அப்படின்ட்டு பொருளை வந்து தரக்கூடியது. அடுத்த கொஸ்டின், அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் வந்து எது? ஓகே, இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதுமொழி காஞ்சி. அடுத்த கொஸ்டின், இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி, திருக்குறள். அடுத்த கொஸ்டின், குடிமக்கள் வரலாறையே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்?
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்தது எட்டு தொகையில் நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. எட்டு தொகை நூல்களில் வந்து நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலித்தொகை. அடுத்த 30 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு உரை நூலாசிரியர் மட்டும் இரு நூல் வந்து படைத்துள்ளார். அவர் வந்து யார்? 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும் இரு நூல்கள் படைத்துள்ளார். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார். ஏலாதி மற்றும் திணைமாலை 150. திணைமாலை 150 இந்த 2 நூலையும் வந்து எழுதியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார் தான். அடுத்த கொஸ்டின், என் கார் சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க. என் கார் சிலம்பு மணியுடைய அரியே, இதுல வந்து மணி அப்படிங்கிறது வந்து எதனை குறிக்கிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மணி அப்படிங்கிறது மாணிக்கத்தை வந்து குறிக்கிறது. அடுத்தது 32வது கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். கூடலில் ஆய்ந்த ஓன்தின் தமிழன் என்ற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவாசகம். அடுத்தது, தமிழ் மொழி வடமொழி அல்லாதது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி வந்து எதுவென தேர்ந்தெடுக. குமரகுருபரரை பொறுத்த வரைக்கும் தமிழ் வடமொழியை தவிர ஹிந்துஸ்தான் மொழியிலும் வந்து புகழ் பெற்றவர், ஹிந்துஸ்தானி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹிந்துஸ்தானி. அடுத்தது, பொன்னும் துகிரும் முத்தும் மணியே இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை வந்து தேர்ந்தெடுக. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய, இதுல வந்து துகிர் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன? இதுல வந்து துகிர் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பவளம் அப்படிங்கிறது வந்து இதோட பொருளா வந்து குறிக்கிறது. அடுத்தது, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த எந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து இது? தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 10. அடுத்த, உத்தமச்சோழ புலவர் எனும் பட்டம் பெற்றவர். உத்தமச்சோழ பல்லவர், ஓகேவா? உத்தமச்சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர், உத்தமச்சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் வந்து யாரும் பாத்தீங்கன்னா சேக்கிலார். புல்லூரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவினை தேர்ந்தெடுக. புல்லூரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் வந்து இடம்பெறக்கூடிய பறவை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறா. அடுத்த கொஸ்டின், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணியை வந்து எழுதுக. இதுல வந்து பயின்று வரக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. மொட்டையிட்டது சேவலா பெட்டையா என்பது டேஷ். ஆன்சர் வந்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து என்னது? வினாவலு. இந்த கேள்வியே தப்பு, அதனால வந்து வினாவலு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல், இதுல வந்து எது வந்து பொருந்தாத சொல்? இதுல வந்து ஒரு 9 இது இருக்கும். நவமாணிக்கம் இதுல வந்து பொருந்தாதது வந்து இதுல வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிஞ்சல். அடுத்து, இது வந்து இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி கேட்டது. அப்போ வனப்பு அப்படின்னா வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் தெரியுமா? வனப்பு அப்படின்னா வந்து என்னது? வனப்பு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அழகு. வனப்பு அப்படின்னா அழகு. அடவி அப்படின்னா வந்து காடு. மருங்கு அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா மருங்கு அப்படிங்கிறது வந்து பக்கம், அந்த பக்கம் அப்படிங்கிறது மாதிரி வரும். மதுரம் அப்படிங்கிறது இனிமை. ஆன்சர் வந்து 4123. ஆப்ஷன் சி 4123 தான் வந்து இதோட சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின், பிழையற்ற வாக்கியம் வந்து எது? இல்ல ஓர் வந்து எங்க வரும், ஒரு வந்து எங்க வரும்ட்டு தான் இதுல முக்கியமானதே. இது வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஓகேவா? இதுல வந்து ஏன் ஒரு வருது, இதுல ஏன் ஒரு வருதுன்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் வந்து பயின்று இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு உயிரெழுத்துக்கள் பயின்று இருந்துச்சுன்னா அதற்கு முன்னாடி வந்து ஓர் வரும். ஓகேவா? உயிரெழுத்துக்களை தவிர மீதி வரக்கூடிய இடத்துல ஒருன்னு வரும். அவ்வளவுதான். இதான் வந்து இதோடைய டிஃபரன்ஷியேட். அடுத்த எழுவாய். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடுக. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்லாம் புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் வந்து செய்வினை தொடர். அடுத்த கொஸ்டின், ஒரு பொறுத்துக. என்றல் நுந்தை யாவும் நன்று. இது வந்து இலக்கண குறிப்பு. இந்த பொறுத்துகளை இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதுல என்றல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயரை வந்து குறிக்கிறது. ஓகேவா? நுந்தை அப்படிங்கிறது வந்து மருவு பெயரை வந்து குறிக்கிறது. ஸோ நுந்தை வந்து மருவு. யாவுமே வந்து முற்றுமை. நன்று அப்படிங்கிறது குறிப்பை குறிக்கூடிய. ஸோ இதுல வந்து நமக்கு இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? யாவையும் அப்படிங்கிற முற்றுமை, நண்பு அப்படிங்கிறது குறிப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த இதை கண்டுபிடிச்சா என்ன வருது? லாஸ்ட் இதுக்கு 1 2 லாஸ்ட் எங்க வருது? ஸோ இதுல வருது அண்ட் வேற லேட்டர் வருதா? ஓகே, இதுல மட்டும் தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4312ங்கிறது சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஸோ கொஞ்சம் ஸ்பீடா போயிடும். உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுனா எங்கெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உம்மை தொகையில் அப்படிங்கிறது சொல்ல வந்து இடையிலும் வரும், இறுதியிலும் வந்து வரும். அடுத்த ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு. இந்த கேள்வியெல்லாம் ஆல்ரெடி 2-3 டைம் வந்துட்டு. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ. ஓகேவா? ஐ தான் வந்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வந்து மாற்றுகிறது. ஓகே, அடுத்தது, பின்வருவனற்றுள் எது உருவகம் அன்று? பின்வருவனற்றுள்ள எது வந்து உருவகம் கிடையாது? மொழி அமுது, அடிமலர், தமிழ்தேன், கயற்கண். மொழி அமுது வந்து உருவகம் தான், அடிமலர் உருவகம், தமிழ்தேன் உருவகம், கயற்கண்ணுங்கிறது உருவகம் வந்து கிடையாது. ஓகேவா? உருவகம் அப்படிங்கிறது போன்ற வார்த்தைகள் வந்து மறைந்து வரும். இது வந்து மொழி அமுது போன்ற மொழி. ஓகேவா? அடுத்தது மலர் போன்ற அடி, தேன் போன்ற தமிழ், கண் போன்ற கயர் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? தான். அடுத்தது, இந்த 3 பெட்டி போட்டாங்க, இப்படி 3 கட்டத்தை போட்டுட்டு இது வந்து என்ன வகை சீர் மோனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதோட மோனையோட பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு 1 2 3 இப்படின்னு 3 இதில் வந்திருக்கா. முதல் சீர், 2வது சீர், 3வது சீர். இந்த 3லையும் 1 2 3ன்னு வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலை மோனை. ஓகேவா? ஸோ இதற்கு வந்து 7 இது இருக்கும். ஓகேவா? 7 இது வந்து நம்ம நடத்தியிருப்போம். ஆனால் இப்போ இதெல்லாம் நியூ புக்கில் இல்லை, அதனால கேட்பாங்களா அப்படின்ட்டு உறுதியாக தெரியல. இருந்தாலும் நடத்தியிருக்கு, பார்த்துக்கோங்க. நெட்டில் அடிச்சு கூட பார்த்துக்கோங்க. மோனை உங்களுக்கு யூடியூப்ல கண்டுபிடித்தா நெட்டில் அடிச்சா கூட ஃபுல் டீட்டெயிலாக வரும். உயிர்வெறின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்றா. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர். ஓகே, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இட்குறப்பாவில் காணலாகும் மோனை வகை. மோனையை தான் கேட்டிருக்காங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் வந்து மிகாது. இது வந்து சரி. ஓகே, சாலத்தவ முதலே உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதுங்கிறது தவறு. ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன வரும்? வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றியல் உரத்தின் பின் வல்லினம் மிகாதுங்கிறது தவறு, மிகுங்கிறது சரி.
ஸோ இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஓமை தொகையில் வல்லினம் வந்து மிகாது. மிகாதுங்கிறது தவறு, மிகும் தான் வந்து சரி. ஓகேவா? வினைத்தொகையில் வந்து மிகாது. ஏன்னா இப்போ சுடுசோறுன்னா அது வினைத்தொகை தானே. அப்போ அதில் வந்து வல்லினம் எழுத்துக்கள்லாம் வந்து மிடாது. அது வந்து ஒரு கட்டளை மாதிரி தான் வந்து அமைப்பாக இருக்கும். முதல் எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் இடையிலான அமைப்பு, ஒரு அமைப்பு. அடுத்தது, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்மொழி தொகை. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யாரு? சி.வை. தாமோதரனார். எவ்வகை செய்தியும் ஓமைங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் வந்து எது? மதுரை. அடுத்த கொஸ்டின், உலகம் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல். அடுத்த கொஸ்டின், நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களில் நாடகத்தில் தொண்டாற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர், நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இந்த 3 கோணங்களில் வந்து நாடகத்துக்கு தொண்டாற்றியது வந்து பரிதிமார் கலைஞர். கீழ்கண்டவற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை வந்து தேர்ந்தெடுக்க. பறவைகள் சரணாலயம் இல்லாத வந்து இடம் வந்து என்னதுன்னா கோவன்புத்தூர். அப்போ கரைவெட்டி, வெள்ளாடு, சித்திரங்குடியிலலாம் வந்து இருக்கு பறவைகள் சரணாலயம். கோவன்புத்தூர்ல வந்து கிடையாது. அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்ததை அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பது தெரிவு செய்கிறது. இந்த அல்மோரா சிறைச்சாலை வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தராஞ்சல். கண்ணதாசன் படைத்த நாடகம். கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ராச தண்டனை. அடுத்த 61, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. அயற்கூற்றில் வருவன. அயற்கூற்றில் வருவதில் வந்து பொருந்தாதது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து நிறைய ரூல்ஸாக கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. இதுதான் வந்து ஆன்சர். தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக வந்து மாறாது. இதான் வந்து அயற்கூற்றில் வந்து வருவன பொருந்தாது. ஓகே, புத்தகம் வாசிப்பினை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யார்? புத்தகம்னாலே அண்ணன் தான் வரும்ட்டு அண்ணா போட்டுறாதீங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பதை கடமையாக்கத்தல் கூடாது, கட்டாயப்படுத்தும் கூடாது அப்படி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து தேவநேய பாவர்களோட சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது வந்து என்னன்னா இலக்கிய செம்மல். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர். எல்லாம் தேவையில்லை. ஆன்சர் வந்து சுதாய். அடுத்து பொறுத்துக, பெருஞ்சித்தனார், சுரதா, முடியரசன், பாரதாசன். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெருஞ்சித்தனார் கனிச்சாறு அண்ட் சுரதா தேன்மலை, முடியரசன் காவியபாவை, பாரதாசன் வந்து குறிஞ்சித்திட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3412. பாவலர் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று. கொய்யக்கனி அவருடையதான், கனிச்சாறு அவருடையதான், நூறாசிரியரம் அவருடையதான். ஆன்சர் வந்து என்னது? கள்ளக்குடி மகாகாவியம்ங்கிறது அவருடையது கிடையாது. அடுத்தது, பெரியார் வாழ்க்கையோட நிகழ்வுகளை கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ விருது. ஓகேவா? பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வந்து எப்போ வழங்கினாங்க, அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க, அவர் பங்கேற்ற கூட்டங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, உரையாற்றிய மணி நேரம் வந்து எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு லாஜிக்கலாக வந்து இது அடித்தாலே வந்து
ஆன்சர் வந்து நமக்கு அடிக்க முடியும். ஓகேவா? யுனெஸ்கோ விருது அப்படிங்கும்போது ஏதாவது இந்த 2 வருஷத்துல தான் இருக்கும். யுனெஸ்கோ விருது அப்படிங்கிறது அவருக்கு எப்போ வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1970 வந்து வழங்கப்பட்டது. ஓகே, இந்த ஒன்று தெரிஞ்சாலே ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி இதுதான். ஓகே, அஞ்சல் தலைங்கிறது 1978. பங்கேற்ற கூட்டங்கள் வந்து 10,700 கூட்டங்கள் அண்ட் உரையாற்றிய மணி நேரம் வந்து 21,400. அடுத்தது, திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடுக. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள்ல வந்து மதுரை காண்டம் உண்டு, கூடற் காண்டம் உண்டு, திருவாலவாய் காண்டம் உண்டு. ஓகேவா? அந்த வஞ்சி காண்டம் வந்து கிடையாது. அடுத்தது, நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடுகின்ற அரசன் யார்? நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இந்த இதுல சொல்லக்கூடிய அரசன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கரிகாலன். மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றிட உதவியவர். மணிமேகலை வந்து அமுத சுரப்பியை வந்து பெற்றிட உதவியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தீவ திலகை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தார் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என் பதுவே. இப்பாடல் வரிகள் பாடியவர் யார்? பழைய புக்கில் உள்ளது. இந்த பாடல் வரிகளை பாடியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மீலைக்கிலான் நல்வேட்டனார். அடுத்து, தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் வந்து எந்த காண்டத்தில் வந்து உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா திருவாலவாய் காண்டம். அடுத்து, அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8 சிற்றிலக்கியங்கள். அஷ்டபிரபந்தம் அப்படின்னு வந்தாலே 8 வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2034. ஆன்சர் ஆப்ஷன் பி 2034. நல்லது செய்தல் ஆயிற்றினும் அல்லது செய்தல் லோம்புவது தான். நல்லது செய்யாமல் இருந்தால் கூட கெட்டது செய்யாமல் இரு அப்படின்னு சொன்னது வந்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகளோட பெயர். ஆன்சர், மறைமலை அடிகளாரியோட மகளோட பெயர் வந்து நீலாம்பிகை அம்மையார். உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து, போரை ஒளிமின் என்ற கோவூர் கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்தியவர் யார்? போரை ஒளிமின் என்ற கோவூர் கிளாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னர். இவரை பற்றிலாம் புது புக்கிலே இருக்காது. நெடுங்கிள்ளி. புது புக்கில் வந்து ஔவையார் தான் இருப்பாங்க. அடுத்த கேள்வி, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல். ஆன்சர் வந்து பெருவெடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருவாசகம். தேம்பாவணி என்பது. ஆன்சர் வந்து தேம்பாவணி அப்படிங்கிறது வந்து கிறிஸ்துவ காப்பியம். தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர். இல்ல, முக்கியமானது, ஈஸியானது, ரிப்பீட்டட் கொஸ்டின். தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் யாரு? சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவர் மாலையில் வந்து திருக்குறளை புகழ்ந்து பாடியவர்கள் வந்து 53 பேர். அடுத்த கொஸ்டின், டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளியுள்ளார். ஸோ இது வந்து அந்த அப்பர் அந்த கதையை படித்தா வந்து தெரியும். அவங்க பையனுக்கு பாம்புக்கு தெரியும்ல, அந்த டைமில் உள்ள கதை. இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா ஒன்று கொலாம். அடுத்த பொறுத்துக,
நூல் மற்றும் 100 ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. களவழி 40, கைநிலை கார் 40, பழமொழி. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. அதாவது களவழி 40 அப்படிங்கிறது பொய்கையார், கைநிலை அப்படிங்கிறது புள்ளங்காடனார், கார் 40 அப்படிங்கிறது கண்ணங்கூத்தனார், பழமொழி அப்படிங்கிறது வந்து யாரு? மூன்றூரை அறையினார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது? இந்த லைன் வந்து எந்த நூலில் வருது? ஆன்சர் வந்து பழமொழி. பழமொழி 400 தான் வந்து இவங்க பழமொழின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்களை சுட்டுக. இதுக்கு தமிழ் எண்கள் அப்படிங்கிறது வந்து சா. இந்த கொஸ்டின் கரெக்டு தான். ஓகே, ஆற்றீர். ஓகே, பிரித்தெழுதுகளும் பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் அப்படின்ட்டு பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரியும். தமிழ் டேஷ் ஓசை மொழி. தமிழ் வந்து ஆன்சர் கீழே மெல்லு தான் கொடுத்துருக்காங்க. மெல் ஓசை ஒளி. சான்றாமை அசைப்பிரித்து காட்டுக. சான்றாமை அசைப்பிரித்து காட்டுகிறதுல வந்து எப்படி வரும்னா சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. ஓகேவா? சான் ரான் மை. புறத்தணைகள் டேஷ் வகைப்படும். புறத்தணைகள் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். புறத்தணைகள் வந்து 12, ஓகேவா, 12 வகைப்படும். நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? நான்காம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பொருட்டு, நிமித்தம். அடுத்தது பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர் காவுஞ்ச் இச்சொல்லில் கா அப்படிங்கிறது வந்து என்ன பொருளை வந்து தருகிறது? குளிர் காவுஞ்ச் அப்படிங்கிறதுல கா அப்படிங்கிறது என்ன பொருளை வந்து தருகிறதுன்னு பாத்தீங்கன்னா காடு. தொண்ணூத்தி நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓம துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து நன்னூல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் நிறைய இருக்கு. ஓகே, ஐவர் அப்படிங்கிறதோட இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றொழிய பொதுச்சொல். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதோட பயின்று வரும் அணி. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி. இதுல வரக்கூடிய அணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் ஆன்சர் வேற. தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிறது வந்து வேற்றுமை அணி. நம்ம எடுத்துக்காட்டு ஊமை அணின்னு நினைப்போம், எடுத்துக்காட்டு ஊமை அணி கிடையாது, வேற்றுமை அணி. அடுத்தது இழுக்கல். ஓகே, அடுத்து இழுக்கல் உடையொலி ஊற்றுக்கோள் அற்றை ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் குறப்பாவில் பயின்றுள்ள ஊமையின் பொருளை வந்து காண்க. இதுல வந்து என்ன ஊமை வருதுன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஊன்றுகோள் பெரியோர் சொல்லுங்கிறது இதோட ஊமையா வந்து வருது. அடுத்தது பட்டியுள்ள காலை படிபால் கறக்கும் நல்ல பசு வேலை தவிரா துளும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை கூறுக. இதோட பொருள்கோள் வகை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். அதாவது எல்லாத்தையும் கூட்டா வச்சு பார்த்தா இது கரெக்டாக வரும். அதனால கொண்டு கூட்டு பொருள்கோள். அடிமறினா அடியை மாற்றி பார்த்தாலும் வந்து பொருள் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? அன்னத்துல நுனி நாவல வருடக்கூடிய அதுல அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேல லை லை என் முன்னும் தன்னக்கள் புணரும் விதிப்படி பின்வற்றுள் எது சரி? ரொம்ப வித்தியாசமா இருக்க. ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைமுன் ரணவும் லைமுன் டனவும் வந்து வரும். ஓகே, எல்லாம் வந்து ரூல்ஸ். பித்தோடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி. இந்த வட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய டைம் வந்து கேட்டாங்க. வட்டிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பனையோலை பெட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவ் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.